உடம்பு சரியில்ல, அதுக்குதான். நீ உட்காரு, பாத்து. ஓகே. ஏய், இந்த தர்மலிங்க எங்க போனா? இவளுக்கு வெடி வடிசையில இருந்து ஆளே காணா. ஆமாத்த, ஆண்டாள் ஆண்டாள்னு உருகிட்டே இருப்பாரு. இப்ப ஆளையே காணுமே. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு வரல அத்த. அத்தை, ஆண்டாள் கையில அடிபட்டதை பார்த்து ஏதாச்சும் மயங்கி இங்க விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. டேய், அப்பா எதுனா சொல்லிட்டே இருப்பியா நீ? உன் போனுங்க. ஏன் போனா? எதுக்கு உனக்கு? மாமாட்ட பேசி வர சொல்லணும். போன கூட. யாரு நீ? அவர்கிட்ட பேசி அவரை வர சொல்ல போற? ஆல்ரெடி அவர் மேல கோல வரியில இருக்காரு. நீ வேற பேசி தொலைக்க போற. மாமனுக்கு மருமனுக்குள்ள 1000 இருக்குண்டே, நான் பேசிக்கிறேன். போன கூட. அங்க சார்ஜர்ல இருக்கு பாரு. ஆண்டாள் எதுக்கு போன் பண்றா? ஆமா, ஆண்டாளு. அழகரு எங்க போன நீ? வீட்டுல ஆளை காணோம். அது வந்து பக்கத்துல. என்ன எழுதிட்டு இருக்க? தெளிவா பேசு. அது யோ, பேசியா? பேசுறா. யார பார்த்துடா வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்கிறவன்? வாடா போடான்னு பேசுறேன், சந்தோஷப்படு. நாளா இருக்கிற கோவத்துக்கு என் வாயில இருந்து வார்த்தை வாங்காத. எங்க இருக்க நீ? உள்ள இருந்து இவ்வளவு மோசமான ஆள இருந்து எதுக்கே வெளியே வேஷம் போட்டிருக்க நீ? நல்லவா மாதிரி மரியாதையா பேசுடா. வாய முடியா நீ? பெத்த புள்ளைய கொல்ல நினைச்சிடி. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? பாரு, ஓ நல்ல நேரம் ஆண்டாளுக்கு சின்ன காயத்தோட போயிருச்சு. இல்ல ஏதாச்சும் ஆயிருச்சுன்னு வைய, சத்தியமா உன்னை நான் கண்ட துண்டமா வெட்டேன். நீ வாரியா? தப்பியா நீ பண்ணது? என்னடா உளறிட்டு இருக்க நீயே? நடிக்காத வெண்ண. உனக்கு என்ன ஏதாவது பண்ணணும் ஆம்பளை மாதிரி நேருக்கு நேரம் போகுது. இல்ல எங்க தனியா வச்சு செய். அதெல்லாம் விட்டு வீட்டுக்குள்ள இத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, வெடிகுண்டு எடுத்துட்டு வர நீ வீட்டுக்குள்ள அறிவு இருக்காயா உனக்கு? குழந்தை அந்த வெடிகுண்டுல கை வச்சு அவளுக்கு எதாவது ஆயிருச்சுனா அப்படி என்ன கோவம் உனக்கு? ஏய், எதை கொண்டு வந்து எதுல முடிச்சு போட்டுருக்க நீயே? ஏடா, நான் எதுக்குடா அதெல்லாம் பண்ண போறேன்? அமைதியா. நீ காலையில வந்து பட்டாசு கொடுத்தவன அடிச்சு அடியில எல்லாம் உண்மையை சொல்லிட்டாவன். பாரு, இதுக்கு மேலையும் நீ அடிச்சுட்டு போய் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ வச்சதெல்லாம் குண்டே இல்ல, அந்த மாதிரி 10 குண்டு எடுத்து வாயில வச்சு வெடிச்சு விட்டுருவேயா. நான் சும்மா சொல்ல, நான் சொன்னா செய்வேன். நீ பாரியா, கேக்குதா உனக்கு? உனக்கு என்னடா பிரச்சனை? நான் உன் மகளை கல்யாணம் பண்ணதா? ஏயா, உனக்கு அறிவே இல்லையா? நீ இதான் அங்கதானே இருந்த. நான் திட்டம் போட்டாயா இதெல்லாம் பண்ண? அதுவா நடந்துச்சு, தலையெழுத்து. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அதான் நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேல என்னையா பண்ணும் உனக்கு? அன்னைக்கு நான் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்குறேன், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்ல. அன்னைக்கு நீ என்னையா பண்ண? என் பொறுப்பை பத்தி தப்பா பேசி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி விட்டு என்ன உன்னை அடிக்க வச்சு உன் பொண்ணு கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தியா இல்லையா? பண்ணியா இல்லையா நீ? அதுக்கு நான் உன்னை திருப்பி எதா பண்ணனா? சரி விடுயா, நீ என்னால அவமானப்பட்டிருக்க, உனக்கு அந்த கோவம், அதனாலதான் நீ என்னை இப்படி டார்ச்சர் கொடுக்குற. விட்டுற. நான் உன்னை புரிஞ்சுட்டு கம்மன் இருக்குன்னா இல்லையா? ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச விஷயத்த நான் வீட்டு ஆளுங்கிற எல்லாத்துக்கிட்டும் சொன்னா உனக்கு என்ன கெதி ஆகும் தெரியுமா? உன் பொண்டாட்டியா உன்னை விளக்க மாத்தால அடிப்பாயா? நீ ஆசாசையா வலித்திட்டு இருக்க, உன் பொண்ணு காரி துப்புவா. உங்க ஆத்தா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. கேவலப்பட்டு நிப்ப நீ. இவங்களை விட ஊருக்குள்ள இந்த விஷயத்தை எடுத்த உன்னை ஒத்த பத்தி பாராயா? ஓட்டு போடுவானா ஒருத்த? நீ எல்லாம் உன்னை நம்பி ஓட்டு போடுவானாயா? யோசிக்க மாட்டே. இப்ப போயிட்டு உன் மகிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. பண்ணட்டா? ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா உன் பொண்ணு
ஏன் பொஞ்சாதி அவங்க அப்பா எவ்வளவு கேவலமானவனை நினைச்சு நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா அவ சாவா அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு மனசுக்குள்ள வச்சுட்டு அமைதியா இருக்க போறேன். யோ இதெல்லாம் நான் உன்னை மன்னிக்கிறேன்னு நினைச்சு பண்ணல. நீ இந்த வீட்டுல இருக்கணும். இந்த ஊருக்குள்ள நீ பெரிய மனுஷன் மாதிரி பவுஸ் காட்டிட்டு சுத்துற பாத்தியா, அதுக்காக நான் போடுற பிச்சை. இந்தார் யோ பெரிய மனுஷா, உனக்கு என்கிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா நேருக்கு நேரு வந்து நின்று என்கிட்ட மல்லு கட்டு. முடியலையா வாந்திய முதுகுல கூட குத்திட்டு போ. அதை விட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சு பக்காளி இன்னொரு தடவை இந்த மாதிரி நின்று பொறுமையா பேசிருக்க மாட்டியா? பாக்குற இடத்துல ஒண்ணு குழி தோண்டி போதிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. நான் சும்மா சொல்றேன் நினைக்காதயா, நான் சொன்னா செய்த. யாரு இத்தோட உன் குரங்கு வேலையை நிறுத்திக்க சரியா? இந்த விஷயத்தை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயா வாய் விட்டு மாட்டிக்காது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு உன் மகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேயா? சின்ன காயம்தான், நெருப்பு காயம், அதனால காயறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருங்க, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா? வந்ததுலேருந்து நீ எங்கே நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உன்னை கேட்டிருக்கிறாங்க. நீ வரும்போது இந்த ஆரஞ்சு ஆப்பிள் இதை எல்லாம் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் அப்படியே உன் மக கேட்டா நான் எங்கே போனேன் ஏது பண்ணேன்ற பொய் சொல்கிறதுக்கு யோசிச்சுடுவான். வந்து வளரிட்டு நிற்காது, புரியுதா? நீ பேச மாட்டேல, சொன்னதே செய் வையே.